வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. படத்தோட விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி டிகேதார் இது யாருக்கான ஆப் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கான ஆப். தன்னோட கட்டுமானத்துக்கு தேவையான ஊழியர்களை தேர்ந்தெடுக்கிறதுல பல சிக்கல்களை இன்னைக்கு கம்பெனி சந்திச்சுட்டு வருது. ஸோ அப்படி அந்த கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கான ஒரு ஆப் தான் இந்த டிகேதார் ஆப். இதில் உங்கள் கட்டுமானத்துக்கு தேவையான ஊழியர்களை எந்த வகையான ஊழியர்கள் வேணும், எத்தனை நாளைக்கு வேணும், எவ்வளோ ஊழியர்கள் வேணும் என்பதை கொண்டு நீங்கள் இதில் என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இதை சார்ந்து இருக்கிற கான்ட்ராக்டர்ஸோ சப்கான்ட்ராக்டர்ஸோ அவங்களே உங்களை வந்து தொடர்பு கொள்வாங்க. நீங்கள் நிர்ணயம் பண்ணுற ஒரு நாளைக்கு சேலரி பேஸ்ட் முதல் கொண்டுமே நீங்கள் நிர்ணயம் பண்ணுறதுல அந்த மாதிரி ஆட்களை அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ஸோ உங்களோட டைமுக்கு உங்களோட பிஸ்னஸ் ஆன அந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே டைமுக்கு முடிக்கவும் முடியும், எந்த பிரச்சனைகளுமே இருக்காது, உங்களோட லாபத்தையும் நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ நீங்களும் டிகேதார் ஆப்பை பயன்படுத்தி உங்களோட தொழிலை இன்னும் மேம்படுத்துங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இட்லி கடை தனுஷ், நித்யா மேனன், அருண் விஜய், ராஜ்கிரண், சத்யராஜ், பார்த்திபன், ஷாலினி பாண்டே, இளவரசு, கீதா கைலாசம் மற்றும் பலர் நடித்து ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களின் இசையில் தனுஷ் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. டான் பிக்சர்ஸ், ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஆன்லைன் என்ன, வெளிநாட்டுக்கு தன்னோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்க தன்னோட வேலைக்காக ஊருக்கு போகிற ஹீரோ பல வருஷம் கழித்து தான் குடும்பத்தை எவ்வளோ மிஸ் பண்ணுறாருன்றது தெரியுது. அதோட வேதனை அடங்கிறதுக்குள்ளே அவர் வாழ்க்கையில் ஒரு இழப்பீடு ஏற்படுது. அதை சரி கட்டுறதுக்காக ஊருக்கு வர இடத்துல அவருக்கு திருப்பி போகவே மனசு இல்லாத அளவுக்கு அவரோட வாழ்க்கை நிறைய மாறி போகுது. இதனால் அவருக்கும் அருண் விஜய்க்கும் ஏற்படுற ஒரு சலசலப்பு, அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு கடைசியில் தன்னோட இட்லி கடைக்கு அந்த பிரச்சனை வரும்போது அவர் எப்படி கையாண்டார், அந்த இட்லி கடையை காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்லேருந்து ஆரம்பிப்போம். முதல்ல இந்த ஸ்டோரி, இந்த டைரக்ஷன் உண்மையிலேயே பாராட்டணும் தனுஷ் அவர்களை. ஏன்னா பவர் பாண்டிக்கு அப்புறம் எனக்கு முழு திருப்தி கொடுத்த ஒரு படம்னு சொல்லலாம். பவர் பாண்டியை வந்துட்டு அது வரைக்கும் வயதானவர்களின் காதில் ஒரு வேறுபட்ட கோணத்தில் தனுஷ் அவர்கள் கையாண்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு முழு திருப்தி கொடுத்த படம் இட்லி கடை. அதுக்கு நடுவில் அவர் மற்ற படங்கள் இயக்கியிருந்தாலும் அது ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காத அளவுக்கு தான் பல குறைகள் அந்த படத்தில் இருந்தது. பட் ஒரு இயக்குனராக மறுபடியும் ஜெயிச்சிருக்காருன்னு தான் இந்த படத்தை சொல்லுவோம். இப்போ முதல்ல டைரக்ஷன், அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள். தனுஷை கடைசியாக பேசிக்கலாம். தனுஷை தாண்டி இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பெரிய ஒரு ரோல் அப்படின்னா அது வந்து அருண் விஜய்க்கு. ஒரு நெகட்டிவ் ரோல் அப்படின்னு வரும்போது அதை வந்து நம்ம எவ்வளோ ஃப்ரீடமாக வேணாலும் பண்ணலாம். அந்த ஃப்ரீடம்கான ஸ்பேஸ் வந்து அந்த படத்தில் இருக்கணும். இதில் ஒரு ஈகோ உள்ள ஒரு பணக்காரனோட பயணம் வராது. அந்த ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு சீன் வரும் டுவோர்ட்ஸ் த கிளைமேக்ஸ். அப்போது அல்டிமேட்டாக இருந்தது. அது நிறைய பேருக்கு அந்த 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 மாதிரி ஒரு ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷனில் உள்ள மனநிலை கொண்டவங்க நிறைய பேர் அந்த கேரக்டரை அவர் வந்து பிரதிபலிச்சிருந்தார். அருமையாக இருந்தது. அதுக்கடுத்து சத்யராஜ், தவறு செய்கிற குழந்தைய தட்டி கேட்க முடியாத ஒரு தகப்பன் ரோல், அதை பிரமாதப்படுத்தியிருந்தாலும்னு சொல்லணும். அதெல்லாம் அவருக்கு சும்மா சூவிங்க வாயில போட்டு மேல்ற மாதிரி செமையாக பண்ணியிருந்தாரு. அதுக்கடுத்து ராஜ்கிரண், படத்தோட ஆரம்பத்தில் கொஞ்ச நேரமே வந்தாலும் படம் நெழுத வந்துட்டு அவரோட அந்த நினைவுகளாக அவர் வர சமயத்திலும் சரி, அவரோட வார்த்தையிலும் சரி, நடிப்புன்றதெல்லாம் உங்களுக்கு யாருக்குமே உங்கள் நடிப்பு வந்துட்டு அளவுகோல் வச்சு நடிக்கிறவங்க கிடையாது. ஆல்ரெடி நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணுவாங்க தான். ஸோ நடிப்புன்னு வரும்போது எல்லாருமே பிரமாதப்படுத்தியிருந்தாங்க, குறிப்பிட்டு இவங்க எல்லாமே. ஸோ நித்யா மேனன் அவங்க பண்ண ரோலும் சரி, ஒரு கிராமத்து பெண்ணாகவே வந்திருப்பாங்க, அருமையாக இருந்தது. ஷாலினி பாண்டே ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா, ஒரு பிரேக்கப் அந்த சூழ்நிலையில் இருக்கிற ஒரு பெண்ணா, அந்த மாதிரி அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே இருந்தாங்க. பார்த்திபனுமே ஒரு போலீஸ் கேரக்டராக வந்து அவருக்கு அந்த நக்கல் நையாண்டியோட சடனாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனோட சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணுறவங்களுமே எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ கேரக்டரைசேஷன் பயங்கரமாக இருந்தது. ஸோ கடைசியாக தனுஷ், இதுக்கு முன்னாடி அவர் ராயன் படமும் சரி, கேப்டன் மில்லரும் சரி, திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ரோல்னு சொன்னோம். இந்த மாதிரி ரோல் தான் மக்கள் இவர்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த ரோலை பூர்த்தி பண்ணியிருக்காருன்னு சொன்னோம். ரொம்பவே நம்ம வீட்டு பையன்ற அந்த ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் வந்துட்டு ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தார் அந்த படத்தில். முதல்ல ஆரம்பிக்கிறப்போ ஒரு மாதிரி வெகு ஒரு பணக்கார அந்த லைஃப் ஸ்டைலில் இருக்கிற ஒரு தனுஷை காட்டி, அதுக்கப்புறம் ஸ்லோவாக வில்லேஜ் ரோலுக்கு கன்வெர்ட் ஆகும்போதும் சரி, அவரோட அந்த நடிப்பு ரொம்பவே வந்து பக்குவமாக இருந்தது. எமோஷனலாக நிறைய இடத்துல கனெக்ட் பண்ணிக்க முடிகிற அளவுக்கு அவரோட நடிப்பு பிரமாதமாக இருந்தது. ஸோ ரெண்டாவது இந்த படத்தில் நடித்த அடுத்த நடிகர்கள் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருந்தது. மூணாவது இந்த படத்தோட இசை. ஹீரோவாக நடிக்க போன ஜிவி வந்து நிறைய படங்களில் இசையால் தன்னை ஒரு ஹீரோவாக நிரூபிச்சிருக்காரு. அந்த படத்துலன்னு தான் சொல்லணும். ஹீரோவாக செயல்பட்டதை விட இசையமைப்பாளராக நிறைய இடங்களில் நிறைய படங்களை அவர் சேவ் பண்ணியிருக்காரு. அந்த விதத்தில் இந்த படமும் ஒன்று ஒரு மிக முக்கியமான ஒரு ரோல்னு சொல்லணும். இசை பாடல்களை தாண்டி பின்னணி இசை ரொம்பவே வலு சேர்த்துருக்கு இந்த படத்தில். பாடல்களுமே படத்தோட பார்க்குறப்போ ரொம்பவே வந்து ஒரு அமைதியாக, ரொம்ப காமன் கம்போஸ்டாக நல்லா இருந்தது. என்ஜாமி சாங் போது கூட வந்துட்டு நடுவில் நிறைய ஹார்ட் பீட் வந்தால் கூட அந்த பாட்டோட வரிகளும் சரி, அதோட அந்த மென்மையான இசையும் சரி நிறைய இடத்துல நம்மளுக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ இசையும் ஒரு மிகப்பெரிய பங்காற்றிருக்குன்னு சொல்லணும். அண்ட் தென் ஆப்வியஸ்லி டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சினிமாட்டோகிராஃபி, ஆர்ட் ஒர்க்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமாக இருந்தது. ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுமே வந்துட்டு சூப்பராக இருந்தது. ஸோ ஓவராலாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சரியாக தன்னோட வேலையை செஞ்சுருக்கிற ஒரு படம்னு சொல்லணும். ஸோ படத்தோட ஃப்ளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி
ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இவங்க என்ன கம்பெனி அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி தான். அப்படி சொல்கிறத தாண்டி டிஜிட்டலி எல்லாரும் உங்களோட ப்ரெசன்ஸை எல்லாருக்கிட்டையும் சொல்கிற கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் பொதுவாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதை மக்கள்கிட்ட எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கறதுன்ற தடுமாற்றம் இருக்கும். அதை டிஜிட்டலி இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் வந்துட்டு மக்கள் ஆஃப்லைனில் தாண்டி ஆன்லைனில் தான் அதிக நேரம் செலவிடுறாங்க. அப்படி செலவிடுற மக்களோட ப்ரொஃபைல்ஸில் எல்லாருக்கிட்டையும் உங்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் இவங்களோட வேலை. அவங்க எந்த அளவுக்கு ரீச் கொடுக்குறாங்க, மக்கள் உங்களை உங்கள் ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு அவங்க பார்க்க வைக்கிறாங்க, நீங்கள் அந்த கவலையெல்லாம் மறந்துட்டு உங்களோட பிஸ்னஸை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா மக்களை உங்கள் பிஸ்னஸை பார்க்க வைக்கிறது வேலை, இவங்க வேலை. அதை இவங்க சீரும் சிறப்புமாக செய்வாங்க. மேற்படி மற்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். சிறப்பாக உங்கள் பிஸ்னஸை டிஜிட்டலி இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த படம் எங்கே ஃப்ளாவாக இருக்குது, எங்கே கொஞ்சம் தடுமாறுது ஏன்னா முதல் பகுதி ஃபுல்லாக உங்களுக்கு படத்தோட சாராம்சம் என்ன அப்படின்றதுலேயே படம் போயிடும். இன்டர்வலில் தான் இதுக்கு அடுத்து இந்த படத்தில் என்ன நகரப்போகுது, எப்படி நகரப்போகுதுன்றதுக்கான ஒரு விதையை விதைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை கன்வே பண்ண விதமும் கொஞ்சம் சினிமாத்தனம் கலந்துருந்தாலும் நல்லா தான் போயிருக்கும். பட் திரைக்கதைன்னு வரும்போது உங்களுக்கு அப்படியே மூளையை கசக்கி ஓ மை காட் அப்படின்னு ஷாக் ஆகிற அளவுக்கு எந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னுமே இருக்காது. ரொம்ப ஈஸியான ப்ரெடிக்டபிள் ஸ்க்ரீன் பிளே தான். அதை கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக ஏதாவது எழுதிருக்கலாம், பட் ஸ்டில் நாட் பேட். ஆனால் நல்லா இருந்தது. அதை கொஞ்சம் வேறு எங்கேயாவது நம்ம எப்படி நினச்சோம் அப்படி மாறிச்சேன்ற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் பெட்டராக ஒர்க் பண்ணியிருக்கலாம். ப்ரெடிக்டபிள் ஸ்க்ரீன் பிளே தான். ரெண்டாவது இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஏன்னா முதல் பாதியிலுமே சரி இரண்டாம் பாதியிலுமே சரி படம் அறக்க பறக்க ஓடுற அளவுக்கு இந்த படத்தில் எந்த விதமான புது விஷயங்கள் எதுவுமே கிடையாது. தான் ஹீகோ ஹர்ட் ஆன ஒருத்தன் அந்த ஹீகோ ஹர்ட் ஆனதுக்கு காரணமான அழிக்கணும்னு வரேன், அவ்வளோதான். இந்த படத்தோட மெயின் சாராம்சம் செகண்ட் ஹாஃப்ல அதுக்கான முயற்சிகளை அடுத்தடுத்து எடுக்கும் போது அது ஹீரோ எப்படி தனக்கு பலப்படுத்திக்கிறான்றது தான் கதை. இதை பெருசாக பூதாகரமாக வச்சு பார்க்குற அளவுக்குலாம் எதுவும் இருக்காது. பட் ஸ்டில் அங்கங்கே அந்த ஸ்லோ டவுன் பண்ணி அதை ரொம்ப நிதானமாக கொண்டு போனதுக்கு கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. பட் ஸ்டில் படம் 2.5 மணி நேரம் தான், அது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேகாக இருக்கிற ஃபீல் மக்களுக்கு வரும். அதாவது இந்த மாதிரி படம் பார்க்குறவங்களுக்கு பிடிக்கிறவங்களுக்கு இது பெருசாக ஃப்ளாவாக இருக்காது. பட் அதை தாண்டி நியூட்ரலாக பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் லேக் ஃபீல் வரும். பட் அதையுமே கொஞ்சம் ஷார்டன் பண்ணியிருக்கலான்றது தான் இந்த படத்தோட ஃப்ளாவாக எனக்கு தெரிஞ்சது. அதுதான் மேற்படி இந்த படத்தில் ஒரு சில கருத்துக்கள் நிறைய பேருக்கு மாறுபட்ட கருத்து வரும். வெளிநாட்டு வாழ்க்கை வேண்டாம், கிராமத்திலே இருங்கன்னு சில பேர் எடுத்துப்பாங்க. பட் அப்படி கிடையாது. வெளிநாட்டில் வேலை பார்க்கறது சரி, வெளிநாட்டில் சம்பாதிக்கிறதும் சரி. பட் அதை தாண்டி குடும்பத்துக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நேரத்தில் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போனால் அவங்க இழக்கிற இழப்பு என்னன்றது அவங்களுக்கு அப்போ தெரியாது, அது இழந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுன்றது அந்த படத்தோட சாராம்சம். ஸோ அது மேபி நிறைய பேருக்கு தப்பான புரிதல் போயிடலாம். நிறைய இடங்களில் இந்த படம் குலசாமி கருப்பண்ணசாமி அப்படின்னு இந்த மண்ணோட சாராம்சம் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க. அதுவுமே நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிட்டு நாத்திகம்னு பிரிச்சுலாம் பேசுவாங்க. பட் அதான் படத்தோட ஓவரால் கான்செப்ட் என்னன்னா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது தப்பு இல்லை, குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைமை சரியாக ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களோட நேரத்தை செலவிடணும். அதை பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா அவங்க இல்லாமல் போனதுக்கப்புறம் நினச்சி வருத்தப்படக்கூடாது அப்படின்றது தான். ரெண்டாவது, பிள்ளைங்களை அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்க்கக்கூடாது. அதனால பின்ன அவங்க அது ஈகோவாக எடுத்துக்கிட்டு அதை தட்டி கேட்க முடியாத சூழ்நிலைக்கு போயிட்டாங்கன்னா அப்போ நம்ம அனுபவிக்கிற வழி சின்ன விஷயங்களை கண்டிச்சிருக்கலான்ற அளவுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திடும் அப்படின்றது தான். அது ரெண்டையுமே வளவலன்னு கொண்டு போகாமல் நம்மளுக்கு அட்வைஸாக போட்டு பேசி புரியாமல் படத்தோட கதையம்சத்திலே அது கொண்டு வந்தது நல்ல விஷயம். இந்த படம் யார் பார்க்கலாம், யார் பார்க்க வேண்டாம் அப்படின்னா, ஃபேமிலியாக ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும், எமோஷனலாக எனக்கு படம் பார்க்குறப்போ எனக்கு அழுக வரும், கண்ணீர் வரும், ஆனால் அந்த படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்குள்ள என்னையே உணர வச்ச படம் அப்படின்ற மாதிரிலாம் படத்தை பார்க்குறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஃபேமிலி ஓரியன்டாக நான் குடும்பத்தோடு போய் படம் பார்க்குறப்ப எனக்கு எல்லா விதமான விஷயமும் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும். யார் பார்க்க வேண்டாம், நான் ஒரு படம் பார்த்தாலே முதல் சீனில் கத்தி விட்டு ஆரம்பிச்சா கடைசி சீன் ஒரு கால் நகத்து வரைக்கும் வெட்டி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு இந்த படம் நல்லா இருக்காது, போக வேண்டாம். அதே மாதிரி எனக்கு லவ்னா சும்மா கையை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதுலாம் இல்லை, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு எல்லாமே வேலை பார்க்கணும் அப்படின்னா தான் அந்த காதலில் எனக்கு ஒன்றிய காதல் தான் ரொம்ப பிடிக்கும்னா அவனுக்கான படமும் இது கிடையாது. எனக்கு இந்த குடும்பம் குட்டிலாம் பிடிக்காது, நான் சோலோவாக சம்பவம் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படம் பிடிக்காது. ஸோ டு பி ஹானஸ்ட், இந்த மாதிரி ரத்த கலரியோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க, சினிஃபீலியாக இருக்கிறவங்க, இந்த கதையில் எந்த விதமான கண்டென்ட்டும் இல்லை அப்படியே சொல்லியிருந்தாலும் அது தப்பாக இருக்குது, சமூகத்தை அது கெடுக்குது அப்படின்ற மாதிரி பார்வையில் இருக்கிறவங்க இந்த படத்தை தவிர்த்துக்கலாம். இது யார் பார்க்கணும், முக்கால்வாசி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படம். தயவுசெய்து நீங்களாம் போகாதீங்கடா, நீங்களாம் போய் அந்த படத்துக்கு எடுக்காதீங்க, போகாமே இருந்துருங்க, அது ரொம்ப நல்லது. ஃபேமிலி ஆடியன்ஸாக உள்ளே போகணுங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு மஜாவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபேமிலி படம் பார்த்த ஃபீல் தான். 100க்கு நான் 80 கொடுப்பேன். தாராளமாக தியேட்டரில் போய் பாருங்கள், டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு நல்ல திரைப்படம், வேறு ஒரு நல்ல விமர்சனம், வேறு ஒரு முன்னோட்டத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்கள் விஜய் காதகர். இது நம்ம ஷோ ரீல் வந்து போச்சு.